நம்மள நெறைய பேர் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நானும் இந்த மாரி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில இதுக்கான தெளிவு நம்மகிட்ட தான் இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிச்சு. எப்பயுமே நம்ம ஒரு சந்தோஷத்த எதுல நெனைக்கிறோம்? நம்ம நெனச்சது நெனச்சா சந்தோஷப்படுறோம். நமக்கு நெனச்ச பொருள் கிடைச்சா அத வச்சு தான் நம்ம சந்தோஷப்படுறோம். அதே இது நமக்கு கிடைக்கலைன்னா, அத நம்ம நெனச்சு கவலைப்பட ஆரம்பிச்சுர்றோம். நம்மளோட சந்தோஷங்கிறது பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. அது நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. நம்ம நம்மளோட சந்தோஷம் எவ்வளோ ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் தெரியுங்களா? அத போய் நம்ம ஒரு பொருள் கிடைச்சா தான் சந்தோஷமா இருப்பேன். இல்ல எனக்கு இது கிடைச்சா தான் சந்தோஷமா இருப்பேன்னு நெனச்சீங்கன்னா, வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நாம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்னைக்குமே ஒண்ணே ஒண்ணு நெனச்சுக்கங்க. நம்ம சந்தோஷத்த நமக்குள்ள மட்டும் தான் தேடணும். என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருந்து பாருங்க. உங்களுக்கானது கண்டிப்பா தானா தேடி வரும்னு சொல்லுது இந்த பிரபஞ்சம். நீங்க பிரபஞ்ச சக்திய நம்புனீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட சந்தோஷத்த யாருக்காகவும், எதுக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டீங்க.